தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன காட்டுமிராண்டி. தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு எங்க ஐயா சொல்லிட்டாங்கன்னு எல்லா பேரும் பேசுறான். ஏன் சொல்றது? நான் கூட ஒண்ணு சொல்றேன். இப்ப பிள்ளை சனியன பிள்ளையாவே அப்படிங்கறது அது பாசத்துல பேசுறது. அதை புரிஞ்சுக்கிறணும். நீங்க 50 காப்பியங்களை சிலப்பதிகாரம் மணிமேகலை பாதுகாத்த நீங்க இந்த அச்சய பாத்திரத்தை வெட்டிடா. அதை பாதுகாத்திருந்தா உலகம் பசி இல்லாம அள்ளி அள்ளி சாப்பிட்டே இருந்திருக்கும்ல. என் அத்தனை வெற்றிக்கும் அத்தனை பெருமைக்கும் காரணம் என்னுடைய ஐயா பெரியார் தான். ஐயா அழுகுறாங்க, என்னுடைய பிள்ளைகளே, நான் இந்த சூத்திரப்பட்டத்திலிருந்து உங்களை மீட்காம நான் போறேனே, எனக்கு ஒரு பெருத்த வேதனையா இருக்குதே. இது எனக்கு பின்னாடி நீங்க யாரு பேசினாலும் உங்களை அந்த பாப்பார பயில விட்டு வைக்க மாட்டாங்களே, பெருந்தொந்தரவு கொடுப்பாங்களே. ஒரு தலையில அழுகுறாங்க எனக்காக உங்களுக்காக. உலகத்துல சொல்லுங்க, நான் சொல்லல. அந்த கமலஹாசனை 2 நாளைக்கு முன்னாடி நான் சந்திச்சேன். நம்ம படத்து விழாவுக்கு நீங்க 125ஆம் நாள் விழாவுக்கு நீங்க வரணும்னு அவர் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? என்ன சிம்மானது, நீங்க அண்ணனை சந்திச்சீங்கன்னா வீரமணி எல்லாம் செஞ்சா கொஞ்சம் பேசுங்க. நீங்க என்ன நம்ம பராசக்தி படத்தை அன்னைக்கு இருக்கிற சூழல்ல எழுதி எடுத்து வென்றுட்ட போராடி வெளியிட்ட நீங்க இவங்க டான்ஸ் கோட்டை வெளியிடாம எப்படி இருக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு.